வணக்கம் நண்பர்களே, கன்சிஸ்டன்சி கிரிக்கெட்டோட டே 7 பல்லுக்கு ஒரு குளியலை போட்டு டே ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல குடிப்புக்கு பால், காலில் காப்பி, இட்லியும் முட்டையும். ரிசானோட ஸ்கூலுக்கு ஒரு என்ட்ரியை போட்டு ரிசானா லைக் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து பேங்கில் விட்டோம். அவன் கையில் இருந்து ஒரு 3-4 சைனை வாங்கிட்டு ஒரு இறக்கத்தை போட்டான். ஸ்கூலுக்கு ஒரு ஜூட்டை போட்டேன். ஹாஃப் டே லீவுன்னு ஆசை காட்டி அதில் ஸ்கூலில் கொண்டு விட்டோம். உச்சைக்கு சாப்பாடு சோறும் முட்டையும் மீனும். முட்டையை மறந்துட்டேன், அதனால தான் 2வது வீடியோவில் காணிக்க ஸ்ட்ரென்த் டே. அப்போ கொஞ்சம் ஸ்பாட் பவுலிங்கை போட்டு முடிச்சுப்போம். ஒரு வாம்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4-5 நாளாக மேட்ச் ஆடின டயர்டில் கையெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. அதுக்கான எக்ஸ்ட்ரா மொபிலிட்டியும் கொஞ்சம் இழுப்புகளையும் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ கொஞ்சம் ஹை ஆங்கிளில் இருக்குது. ட்ரைபேட் புதுசாக வாங்கிட்டேன் தான். ஸ்ட்ரென்த்லேனால ஜிம்முக்கு ஒரு ஜூட்டு, கொஞ்சம் டயர்டான உடம்ப ஆக்டிவ் பண்ணி எடுத்துகிட்டு செஷன் ஆரம்பிச்சிட்டேன். அங்கிளுக்கான கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தையும் லோவர் பாடியோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் எண்டூரன்ஸ்க்கான ஒர்க் அவுட்டையும் போட்டோம். வெயிட் சேஞ்ச் பண்ணதில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எண்டூரன்ஸில் கொஞ்சம் குயிக்காக இருக்குது. ஃபஸ்ட் இருந்த பாடி கண்டிஷனோட இப்போ நல்லா இருக்குது. கோருக்கு 2 திருப்பு போட்டு பைசையும் திரைசையும் போட்டு செஷனை முடிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு ஜூட்டை போட்டால் போஸ்ட்டு சாப்பாடு பயிறு, குடிப்புக்கு கொஞ்சம் பால், ஜிம் முடிச்ச கையோடி கொஞ்சம் ஆர்டர் வேலையை வெளியே வந்தேன். ஒரு டீயை போட்டு போனால் ஒரு டீ 3 பலகாரம். ராத்திரிக்கும் நாளைக்கும் சேர்த்து முட்டையும் ஒரு ஜூட்டை போட்டேன். நைட்டு சாப்பாடுக்கு தோசையும் முட்டையும் போட்டு டேயை முடிச்சுக்கிட்டேன். மகிழ்ச்சியாருங்க நண்பர்களே.